நான் சொல்கிறேன்ல காய்ஸ், அப்பப்போ ஸ்டெக் ஆகுது கேம். அதனால இப்போ வெளியே போய்ட்டு திருப்பி உள்ளே வரேன். என்ன பண்ணுறது, கஷ்டமாகுது. ஸ்டெக் ஆகிடுது காய்ஸ். டப்புன்னு மேட்ச் வரப்போ ஸ்டெக் ஆகிடுது. அதனால தான் நான் வந்து மேட்ச் விளையாடுறப்ப எப்பவுமே நான் சிஎஸ்ஸு பிஆர் போனால் நான் எப்போவுமே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வருது. ரீஸ்டார்ட்னால் ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது, சும்மா ரீஸ்டார்ட்டு. இப்போ லோன் மேட்ச் போய் காட்டுறேன். என்னது ப்ரோ ஸ்டெக் ஆகுதா அப்படின்னு ஸ்டெக் ஆகுறது இல்லை, சும்மா தான் இத்தனை நாள் கழிச்சு மேட்ச் போடுறோம் நம்மளும். இதெல்லாம் உடம்பு சரியில்லை. நான் சும்மா தான் வரேன் லைஃப்பாக, சும்மா தான் நானே வந்து போகணும் மேட்ச் பண்ணலான்னு. இந்த அமௌண்ட்டு தெரியாமல் ஸ்டார்ட் ஃபுல்லாயிரும். இந்த அமௌண்ட் நம்ம இட்டச் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணது ஓசி. இது நம்ம எடுத்த அமௌண்ட்டு தான். 100 டைமண்டு, 99 டைமண்டு. இந்த அமௌண்ட்டு ஓசி தான். இந்த அமௌண்ட் வந்து 2 வாட் ஹீரோலி போனால் கிடைக்கும். இப்போ கூட நான் ஆடுறது இந்த அமௌண்ட் தான். இப்போ நான் ஆடுறது கூட பர்மனெண்ட் கிடையாது மேட்ச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டா கூட நான் பாதிலே போயிடுவேன். புதுசாக டபுள் பேட்ச் ஸ்கில் வந்துருக்கு. சவுண்டு குறைச்சிக்கலாம். தெரியாமல் லாங் ரேஞ்ச் கணத்து ஷார்ட் ரேஞ்சில் ஆட்டேன். சரி, லாங் ரேஞ்சில் ஆட்டேன். ஆனால் ஒரு தடவை ஆச்சா அது வெற்றி கிடையாதுடா. யாராயும் கோபால் அழுத்துறான். இவன் ஹீரோலி போயிட்டாம்பா. இப்போ இவன் அடிச்சுட்டு அமௌண்ட் போட வேண்டியதான். கண்டிப்பாக ஹீரோலிக்கு அமௌண்ட் டவுன்லோட் பண்ணிருப்பான். போயிட்டு அதில் ஆடி சிஎஸ் ரேங்கில் ஆடி ஸ்கேரு பைசனே அவருக்கு பழகி போச்சு போல. டேய் இவன் பயங்கரமாக ஆடுறான்டா. இவன் கொஞ்சம் உச்சனா தான் இருக்கணும். பயங்கரமாக ஆடுறான்டா இவன். ஐயோ இவன் வச்சுட்டா நம்ம மொக்கையாக போயிருமே. ஒன் டாப் ஹீரோலாம் பேருடா. ஒன் டாப் ஆட வேண்டாம் தம்பி. ஒன் டாப் ஆனால் இருக்கும். அவன் அழுத்துறான். இப்போ நம்ம அழுத்த நேரம் வந்துச்சு. அவன் மட்டும் அழுத்துவானா? எனக்கு நான் அழுத்தி இப்படி பிளேயர் தம்பி. இந்த கண்ணில் முடிஞ்சு அழுத்தேன். இந்த கண்ணில் எனக்கு மட்டும் அழுத்த தெரியும் கிடையாது, எல்லாருக்கும் அழுத்த தெரியும். ஆனால் அழுத்தி இப்படி பிளேயர்கிட்ட வந்து நீ அழுத்துறது தான் தப்பு. போடு.
எமோட் போடு. டம்மு 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 டம்மு. இப்போ அமைதி ஆகிட்டு இருப்பான், யாருக்கா எமோட் போடுறேன் அப்படின்னு. ஷார்ட் வேணா மாற்றிக்கணும், திருப்பி போட்டு தான் போகணும். இது சுறா கூட்டம் நடுவில் போடுற வரோம். போயிட்டு வா தம்பி. ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் எடு சே ஸ்போர்டு ஸ்னைப்பர் தான். நம்மள விட்டாங்க ஐஸ்டப்புன்னு. அசிங்கமாக போச்சு குமார். அசிங்கமாக போச்சு. இன்னொரு மேட்ச் போயிடலாம். இந்த மேட்ச் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சிஎஸ் ரேங்க் வீடியோ போட வரேன். கண்டிப்பாக நான் வரேன். என்ன காலம் வரோம் இந்த சுறா கோட்டைக்குள்ள. காய்ஸ் அவன் நீர்வழிக்கு போயிருக்கான். அவனும் வாயிடான் பேர். ஓடிப்போ. சாண்டோனி வாங்கிட்டியாவா? தம்பி எங்கடா இருக்க? காணோம். எங்கந்தானே தெரில. ஒழிஞ்சிட்டு இருந்தியா தம்பி? நான் தம்பி இன்னும் மாதிரி ஒழிஞ்சிட்ருக்க. இரு ஒன்று வச்சுட்டு அமௌண்ட் போடுறேன். ஆனால் நம்ம பிளேஸ் தான் நம்ம ரெஸ்பெக்ட் தரணும். இன்னைக்கு காலைல ஆடிட்டு இருந்தேன் கைஸ். ஒருத்தன் ஃபஸ்ட்டு அமௌண்ட் போட்டான். அந்தலேருந்து நானும் அமௌண்ட் போகணுன்றேன். லைட்டாக லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்பட்றா இங்கே வந்த? இந்த ஷர்ட்டு என்கிட்ட இருக்கு. நூறு மாதிரி ஆடுறேன் கைஸ் நான் சத்தியமாக. என்னமோ சிஎஸ் ரேங்க் டெஸ்டைகளில் 1v4 பண்ணேன். நம்ம அடிக்கன்னு தெரியும். நான் உண்மையாகவே அவன் அச்சா புல்லட் போட்டு நான் அச்சா பண்ண வேண்டியது புல்லட்டு. அந்த வீடியோ வர நான் எடுத்து வைக்கல. பாருங்க என்னன்னு வந்துச்சு, ஹெட் ஷாட்னு வந்துச்சு. ஹெட் ஷாட். நான் எமோட் போடுறத பார்த்து போகிறான்னு தெரில. பார்த்துருந்தா நல்லா இருக்கும். நான் யூஎம் விளாட கற்றுக்கிட்டேன். மேகில் அழுத்த தெரிஞ்சவன் நான் மட்டும்தான்டா. எந்த நேரத்தில் அழுத்தணும், எப்போ அழுத்தணும்னு.
ஐயோ நம்மளுக்கு மொக்க வர காட்டுமே. போட்டான் ஆஃபீஸ் அதுக்கு. தலை நான் பார்த்துட்டேன். டப்புன்னு ஸ்க்ரீன் வலிக்கிடுச்சு. கண்டிப்பாக வச்சிருப்பேன் நான். இவன் மூஞ்சை காட்டுறான்டா வேலைக்கு ஆகாதடா. இவன் அச்சுன்னு வேலைக்கு ஆகாதடா. இவன் மூஞ்சி காட்ட பிடிக்காது. இவன் கண்ணு செவந்தா, இவன் மூக்கு செவந்துடும். இந்த மாதிரி தான் ஸ்டெக் ஆகுது. சரி, அடுத்த இதில் நான் பார்க்குறேன். அதில் வந்து உங்களுக்கு வெளிப்படுது வெற்றிவேல். இந்த மாதிரி ஸ்டெக் ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னத்துக்கு நம்மளை வச்சு முடிச்சுட்ருப்பான். சரி, பை பை காய்ஸ். ஆர்னு ஸ்கோர் பண்ண நாளைக்கு ஏற்றிக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வரேன். டாட்டா பை பை, சி யூ, பை பை காய்ஸ். சேனல் பேர் மாற்றிட்டேன், மைட் காய் கேமிங் 2023 அப்போ தான் ஆரம்பித்தேன். சரி, பை பை காய்ஸ். டாட்டா, சி யூ, குட் பை.